தஞ்சை RMS காலனி பகுதியில் வசிப்பவர் அருள். இவரது கணவர் பட்டுப்பிள்ளை. தனியார் நிறுவனத்தில் சொற்ப வருமானத்தில் பணியாற்றி வந்த பட்டுப்பிள்ளை உடல்நலக் குறைவு காரணமாக வேலையை விட்டுவிட்டு தற்போது வீட்டில் மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். பிள்ளைகளும் சரிவர கவனிக்கவில்லை என்பதாலும் கணவரும் உடல்நலம் குன்றி வீட்டிலே இருப்பதாலும் அன்றாட உணவு மற்றும் கணவரின் மாதாந்திர மாத்திரை மருந்து செலவுகளுக்கு கூட பணமின்றி திண்டாடி வந்த மனைவி அருள் வீட்டில் உள்ள நகைகள் மற்றும் இதர பொருட்களை அடகு வைத்தும் விற்றும் செலவுகளை சமாளித்து வந்துள்ளார். மேலும் தனது தள்ளாத வயதிலும் ஒரு சில வீடுகளில் வீட்டு வேலை செய்தும் குடும்ப செலவுகளை சமாளித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வேறு வழியின்றி சில நாட்களுக்கு முன்னர் தன்னிடமிருந்த கடைசி நகையான தாலியை அடகு வைத்து அந்த பணத்தில் கணவருக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் அடகு வைக்கப்பட்ட தாலிக்கு வட்டியும் கட்ட முடியாததால் தாலி உள்ளிட்ட நகைகள் ஏலத்துக்கு வரும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர் அந்த வயதான தம்பதியினர். ஒரு காலத்தில் சிறப்பாக வாழ்ந்த குடும்பம் இன்று தாலி உள்ளிட்ட எல்லா நகைகளையும் அடகு வைத்து மருந்து மற்றும் அன்றாடம் பால் வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டதை எண்ணியும் வட்டி கூட கட்ட இயலாமல் தற்போது அந்த தாலியும் ஏலத்தில் மூழ்கப் போவதை எண்ணி கணவனும் மனைவியும் கண்ணீருடன் கடவுளிடம் புலம்பி வந்துள்ளனர். இந்த நிலையில் இவரது பரிதாப நிலையை பற்றி கேள்விப்பட்ட தஞ்சையில் உள்ள தனியார் அறக்கட்டளை மூதாட்டியின் தாலியை அடகு கடையில் இருந்து மீட்டு கொடுத்ததுடன் அந்த குடும்பத்துக்கு அரிசி மூட்டை, காய்கறிகள், மளிகை பொருட்கள், கணவர் பட்டுப்பிள்ளைக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை விலையில்லாமல் வழங்கி அந்த குடும்பத்தாரை கண்கலங்க வைத்தனர்.